Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோல நம்ம UGC NET exam பத்தின recent notification தான் பார்க்க போறோம் for June 2024. So இந்த information bulletinல பாத்தீங்க அப்படின்னா around 54 pages இருக்கு. So இதுல இருக்க details எல்லாமே வந்து நம்ம இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கலாம். So scroll பண்ணோம் அப்படின்னா first இந்த NTA அதாவது National Testing Agency உடைய vision, mission, core values எல்லாமே கொடுத்திருக்காங்க. Next description அதாவது என்னென்ன important dates இருக்கு, introduction, இந்த examination உடைய mode என்ன, pattern என்ன, subject, syllabus, medium of question paper, marking scheme ல இருந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க. Next eligibility criteria எல்லாமே இருக்கு. Reservations, registration, application, so எப்படி apply பண்றது, அதுக்கான procedure என்ன எல்லாமே வந்து detailed ஒரே இதுல கொடுத்திருக்காங்க. And lastல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 annexures இருக்கு. So அதுல வந்து என்னென்ன subjects இருக்கு, அதனுடைய code என்ன, syllabus என்ன, அந்த மாதிரி என்ன certificates தான் தேவைப்படும், அதனுடைய format எல்லாமே வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. So first important dates எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா online registration and submission of application form வந்து பாத்தீங்கன்னா 20th April இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. and last day to apply வந்து May 10. and successful transaction of examination fee அதாவது எப்ப நம்ம பே பண்ணிருக்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 11th மேல இருந்து 12th மே வரைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and fees பொறுத்த வரைக்கும் general and unreserved categoryக்கு 1150 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. general EWS OBC எல்லாருக்குமே 600 rupees and SC ST PWD க்கு பாத்தீங்க அப்படின்னா 325 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஃபார்ம்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம 13th மேல இருந்து 15th மேக்குள்ளர நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி டீடைல்ஸ் ஆன இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு லேட்டரா நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 16th of June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 180 minutes அதாவது 3 hours இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நமக்கு 2 பேப்பர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டனில் இருக்க விஷயம் எல்லாமே வந்து நம்ம தரவாக செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோட் வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும், வேறு எந்த மோடுமே அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். அது கூட நம்ம என்னென்னலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபார்மேட் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பேமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீதி எல்லாமே வந்து இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஜிசி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேட்டகரி வந்து ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேட்டகரி வந்து அட்மிஷன் டு பிஹெச்டி ஒன்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி அட்மிஷன் 3த்துக்குமே எலிஜிபிள். செகண்ட் கேட்டகரியில் வந்துட்டு ஜேஆர்எஃப் வந்து நான் எலிஜிபிள், மீதி 2 பேர் தான் வந்து எலிஜிபிள். அண்ட் தேர்ட் கேட்டகரி வந்துட்டு டைரக்டாக பிஹெச்டி அட்மிஷனுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அதாவது ஜூனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமுடைய மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரில்
50 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் என்ன பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் நமக்கு டெஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும். செகண்ட் பேப்பரில் 100 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்ஸுக்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் எந்த டிசிப்ளின் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு இந்த எக்ஸாம் வந்து 3 ஹார்ஸ்க்கு நடக்கும். எந்த பிரேக் இல்லாமல் எல்லா கொஸ்டின்ஸுமே கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் சிலபஸ் இது எல்லாமே வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 2ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பர்ஸை தவிர மீதி இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 55% ஆஃப் மினிமம் மார்க்ஸ் இருக்கணும் நமக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷனில். ஸோ நம்ம பர்சியூவிங்கில் இருந்தோம் அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக என்னென்ன கேடரில் இருக்கவங்கலாம் அப்ளை பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக அப்பெண்டிக்ஸ் அட்டாச் பண்ணி வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எந்த பாஸ் அவுட்டாக இருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருக்காங்க, எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்த அந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி அவங்களோட எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யார் எதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணக்கூடாது, யாரெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ நெட் செட் எஸ்எல்இடி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்துட்டு நாட் மோர் தென் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்போ ஏஜ் லிமிட் இல்லை. அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டிக்கும் அப்போ ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும். இதுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பெண்டிக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அது கூட நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணது அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஃபைல் சைஸ் அண்ட் ஃபார்மேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் தேவைப்படும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கேண்டிடேட்ஸுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே தேவைப்படும். ஸோ நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்லிஸ்ட்டாக நம்ம தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆதார் நம்பருக்கு பதிலாக வேறு என்ன நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறமா அட்மிட் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எப்போ அப்படின்ற டேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இனிஷியலாகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, ஸோ என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஆன்சர் கீ பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் அப்பெண்டிக்ஸ், அதாவது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ எந்த கேண்டிடேட்ஸ் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் நெட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் கோட்ஸ். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அதனுடைய கோட் என்ன அப்படின்றது இங்கே தனியாக நமக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் அண்ட் அதனுடைய கோர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அதனுடைய கோர்ஸ், ஏன்னா சென்டர் எல்லாம் போடும்போது இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே வந்து அனாலிசிஸ், இதுக்கு முன்னாடி நடந்திருக்க இயருடைய அனாலிசிஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, அப்பியர் ஆகிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஹையஸ்ட் லோவஸ்ட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ ரிசல்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சென்டர்ஸ் அண்ட் அதனுடைய லொக்கேஷன் அண்ட் அதனுடைய கோட் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அப்பெண்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இமேஜை யூஸ் பண்ணி நம்ம பேரலாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், எப்படி இருக்கும், நம்ம என்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரிவ்யூவாக இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனலைஸாக நமக்கு கிடைக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.